எல்லாரையும் சாம்பியன் ஆக்கணும். சாம்பியன் ஆகி எல்லாருக்கும் வேலை வாங்கி கொடுத்து என்றைக்குமே டேலண்ட் ஆகிறவனை அடிக்கவே முடியாது. நல்ல டேலண்டான பையன் எவனா ஒருத்தன் கிடைச்சானா என்கிட்ட, அவனை ஒலிம்பிக்ஸ் போட்டு வர்றது ஒரு எனக்கு தெரியும் அந்த ரூட் எப்படி பண்ணணும். தமிழ்நாடு பாக்ஸிங் அசோசியேஷன் இப்போ ரெகனைஸ்டு. நீங்கள் தைரியமாக போயிட்டு எங்க அண்ணா யூனிவர்சிட்டி எல்லா யூனிவர்சிட்டியில உங்க சர்டிஃபிகேட்டை காட்டலாம். இந்த தேவானந்துக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குல்ல. ஒரு ஃபைட்டரா அச்சீவ் பண்ண முடியாத அந்த ஒலிம்பிக் ட்ரீமை இன்னைக்கு அவர் ஸ்டூடெண்ட்ஸ் மூலமா அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஃபைட்டரா இருந்த டைம்லயே கூட பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு பேட்ஸ் பிடிச்சப்பவே அவரோட கோச்சிங் ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் நிறைய பாக்ஸர்ஸை ட்ரெயின் பண்ணி நேஷனல் மெடல்ஸ் வாங்க வச்சிருக்காரு, ஜாப்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. ஆனா ஸ்டேட் சாம்பியன், நேஷனல் சாம்பியன் இதெல்லாம் அவரோட ஃபைனல் கோல் இல்லை. அவரோட ஒரே ட்ரீம் ஒலிம்பிக் மெடல். அதுவும் ஜஸ்ட் குவாலிஃபை ஆகிறது இல்லை, ஒலிம்பிக் போடியம்ல நிக்க வைக்கணும். ஆனா ஒரு ஒலிம்பிக் சாம்பியனை பில்ட் பண்ணணும்னா ஆக்சுவலி என்ன வேணும்? டேலண்டா, டிசிப்ளினா, இல்ல ரெண்டுமா? அதை பத்தி தான் இந்த வீடியோ. 98ல நான் கோச்சிங்ல இறங்கிட்டேன். 98ல சின்ன யங்கா இருக்கும் போது அப்பவே என் கூட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணாங்க பாருங்க. அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்க கூட சேர்ந்து பிராக்டிஸும் பண்ணேன். ஓகே. ஸோ அதுல இருந்து நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் பண்ணேன். தனியா ஒரு அங்க ஒரு நம்ம குளத்தூர்ல எந்த ஒரு இடம் இருந்தது, அதுல ஒரு அகாடமி ஃபார்ம் பண்ணேன். ஓகே. பண்ணி எல்லா பசங்களையும் அங்க யூனிட் பண்ணி எல்லாரையும் சாம்பியன் ஆக்கணும். சாம்பியன் ஆகி எல்லாருக்கும் வேலை வாங்கி கொடுத்தேன். சூப்பர். அது மாதிரி நிறைய பசங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கேன். நான் மட்டும் சாம்பியன் ஆகல, நான் நிறைய பசங்களை சாம்பியன் ஆகுனா நிறைய பசங்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்தேன். இப்போ இங்க பசங்க பண்றாங்கல்ல கோச், அவங்க ஒரு தடவை ஜெயிக்கும் போது, ஸ்டேட் ஜெயிக்கும் போதா இருக்கட்டும் இல்ல நேஷனல் ஜெயிக்கும் போதா இருக்கட்டும், அந்த விக்டரி உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? டஸ் இட் ஃபீல் பர்சனல் டு யூ? இல்ல, நம்ம இந்த ஸ்டேட் சாம்பியன் ஆகுது, இந்த நேஷனல் பிரான்ஸ் எடுக்கிறது எனக்கு அது ஃபீலே இல்லை. எனக்கு அது ஃபீலாவே இல்லை. நான் எதிர்பார்க்கறது வேற. நான் தேடுறேன் பசங்க, அந்த குவாலிட்டியான பசங்க தேடுறேன். அந்த பசங்க எனக்கு கிடைக்கணும். அந்த பசங்க வந்தாங்கன்னா அந்த பசங்களை ரெடி பண்ணா நான் நினைச்சது சாதிக்கலாம். அது பெரிய விஷயமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. நல்ல டேலண்டான பையன் எவனா ஒருத்தன் கிடைச்சானா என்கிட்ட, அவனை ஒலிம்பிக்ஸ் போட்டு வர்றது ஒரு எனக்கு தெரியும் அந்த ரூட் எப்படி பண்ணணும். இப்போ இருக்கிற இது பாக்ஸிங்க்கு ஒரு சிஎம் ட்ராஃபி வின் பண்ணா 1 lakh. அப்போ சவுத் ஏஷியன் கேம்ஸ் வின் பண்ணிட்டு வந்தா 15,000 ரூபாய். ஒரு சிஎம் ட்ராஃபி வின் பண்ணாலே இப்போ 1 lakh. ஒரு நேஷனல் பிரான்ஸ் எடுத்தாலே 1.5 lakh. அது எந்த இதுவாக இருந்தாலும். ஸோ கவர்மெண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணு. ஸோ கவர்மெண்ட் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணும் போது பாக்ஸர்ஸ் அவங்களுக்கு அந்த மணி என்ன காசு இல்லைன்றது சொல்லக்கூடாது. இப்போ அதை கொடுக்கறதே உனக்கு ஸ்போர்ட்ஸ்க்காக தான் கொடுக்குறாங்க. அதை எடுத்து இவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கினாங்கன்னா, அந்த மணியை எடுத்து இவங்க யூட்டிலைஸ் பண்ணாங்கன்னா இவங்க சக்ஸஸ் ஆவாங்க. ஓகே. இவங்க அதை எடுத்து செலவு பண்ணிட்டு என்கிட்ட காசு இல்லை, சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவங்க பண்ண முடியாது. கேன் டிசிப்ளின் பீட் டேலண்ட் இன் பாக்ஸிங்? என்னைக்குமே டேலண்ட் ஆகிறவனை அடிக்கவே முடியாது. ஓகே. ஓரளவுக்கு ஃபிட்னஸ் ஆனால அவனை தொடவே முடியாது. ஓகே. டிசிப்ளின் இருக்கிறது அவன் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இது என்னோட டார்கெட், இது நான் அதை நோக்கி நான் போறேன்னா அது அவன் அச்சீவ் பண்ணலாம். பட் கம்பேரிசன் டு இவனு டேலண்டா இருக்கிறவன் என்னைக்குமே அவனை ஈஸியா இது பண்ண முடியும். ஆனா இப்ப அந்த டேலண்டா இருக்கிறவன்ட்டு டிசிப்ளின் இல்ல, அவன் பிராக்டிஸ் பண்ணல, ஜஸ்ட் வெறும் அவன் பிராக்டிஸ் பண்ணாதவன் எதுக்குமே சக்சஸ் ஆக மாட்டான். இப்போ டேலண்டடான பாக்ஸர் இவன் டேலண்டடா இருக்கான் அப்படிங்கறத காட்டுறதுக்கு லைக் அவன் போடுற பாக்ஸிங்ல ஏதாவது 1-2 விஷயம் தெரியும்ல பார்க்குமா, அந்த மாதிரி லைக் ஏதாவது விஷயம் இருக்குமா? இல்ல, அந்த மூவ்மெண்ட், அந்த டிஸ்டன்ஸ், அந்த கனெக்டிங், அந்த டைமிங் ஒன்றும் இல்லை, அது நிறைய இருக்கு அதில். ஓகே. அந்த டைமிங், அது கரெக்டாக அந்த வெளியே கரெக்டாக கனெக்ட் பண்ணுற அந்த டிஸ்டன்ஸ் கரெக்டாக ரீச் ஆகும் பஞ்சு. அந்த மாதிரிலாம் பசங்க இருந்தாங்கன்னா ஈஸியாக வி கேன் அவனை இது பண்ணிடலாம். ஓகே. அவனோட டைமிங் பார்ப்பீங்க, டிஸ்டன்ஸ் கண்ட்ரோல், அந்த கண்ட்ரோல், அந்த ஃபுட்வொர்க் ஃபுட்வொர்க். ஓகே. ஃபுட்வொர்க், அந்த ரீச், அவன் அடி தாங்குறான், ஃபிட்னஸ் இல்லை, அதெல்லாம் முக்கியம் இல்லை. அவனோட கேம், அவன் எப்படி ஒரு ஜாப் எப்படி போகுது, கை ரைட் எப்படி போகுது, லெஃப்ட் பட்டோன ரைட் எப்படி ஃபாலோ ஆகுது, பார்த்தவனுக்கு தெரிஞ்சிடும். பார்க்கும் போதே தெரியும். சூப்பர். அது அவன்லாம் நம்ம எடுத்து ரெடி பண்ணா சாம்பியன் ஆகும். இப்போ எப்படி விஸ்வா ஏஷியன் சாம்பியன் ஆனா, இப்போ விஸ்வான்னு சொல்லி நம்ம பெரம்பூர்ல இருந்த பையன். ஓகே. இப்போ அவன்
ஏஎஸ்ஐக்கு போயிட்டான். ஏஎஸ்ஐக்கு போய் அங்கே இப்போ ஒரு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பையன் போய் அவன் போய் சாம்பியன் ஆக முடியும்னா ஏஷியன் சாம்பியன்ஷிப் இப்போ சாம்பியன் கோல்டு மெடல் சூப்பர். இப்போ விஸ்வா எடுக்க முடியும்னா ஏன் நீங்கெல்லாம் எடுக்க முடியாது? எல்லாம் தமிழ்நாடு பசங்க தானே, நீங்கள் அதுதான் ப்ராப்பர் ட்ரைனிங், ப்ராப்பர் பிளேஸ், அந்த உனக்கு சரௌண்டிங், உன்னை வெளியெல்லாம் விட மாட்டாங்க. ஏஎஸ்ஐ சென்டர், ஸோ உன்னை அங்கேயே வைப்பாங்க, அங்கேயே ஃபுட்டு கொடுப்பாங்க, அங்கேயே ப்ராப்பர் ரெஸ்ட், ப்ராப்பர் டயட்டு, ட்ரைனிங். அவன் கண்டினியூவாக சாம்பியன் ஆனே வரும். இப்போ ஒரு தமிழ்நாடு பையன், பெரம்பூர் பையன் போய் ஏஷியன் கேம்ஸ் ஏஷியன் சாம்பியன்ஷிப்பில் மெடல் எடுக்கும் போது ஏன் நீங்கள்லாம் எடுக்க முடியாது? தமிழ்நாட்டில் நிறைய டேலண்டான பசங்க. நானே இத்தனை வருஷம் ஃபீல்டில் இருந்திருக்கேன், என்னையும் நான் யாரும் தொட்டது கூட இல்லை. ஏன் நீங்க எல்லாம் வர மாட்டீங்க? அதே மாதிரி தமிழ்நாடு பாக்ஸிங் அசோசியேஷன் வந்து ப்ரீவியஸ் ஒரு 4 years பேக் வந்து ரொம்ப மெடலே இருக்காது. தமிழ்நாடு பாக்ஸிங் அசோசியேஷனோட ஹிஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்தது மெடலிஸ்ட். இப்போ அந்த 20க்கு மேலே நம்ம எங்கள் பிரசிடென்ட்டு, இப்போ செக்ரட்டரிஸு, எங்கள் ட்ரெஷரர்ஸு, எங்கள் ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. நிறைய பாக்ஸர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சூப்பர். காம்படிஷன் நிறைய வருது. இப்போ காம்படிஷன் நிறைய முன்ன மாதிரி இல்லை. காம்படிஷன் இப்போ ஒரே ஒரு சென்னையில் மட்டும்தான் இருக்கும். இப்போ எல்லா சைட்லேருந்து காம்படிஷன் வராங்க. டேலண்டான பசங்க இருக்காங்க. அந்த டேலண்டான பையனை அங்கேருந்து எடுத்து நம்ம ட்ரெயின் பண்ணுமா, எங்கேருந்து அவனை நம்ம ரெடி பண்ணணும், அவனை தேடி எடுத்து நம்ம ரெடி பண்ணணும். தமிழ்நாடு பாக்ஸிங் அசோசியேஷன் இப்போ ரெகனைஸ்டு. லாஸ்ட் இயர் வந்து ரெகனைஸ்டு இல்லை, பேரண்ட் அந்த பாக்ஸர்ஸ். ஸோ அவங்க எல்லாம் அந்த காலேஜ் சீட்ஸுக்கு போயிட்டு அது ரெகனைஸ்டு இல்லைன்னு சொல்லி அதை இது பண்ணி அமிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இது ரெகனைஸ்டு நம்ம பாக்ஸிங் அசோசியேஷன். நீங்கள் தைரியமாக போயிட்டு எங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி, எல்லா யூனிவர்சிட்டியிலும் உங்கள் சர்டிஃபிகேட்டை காட்டலாம். பேக்கா லைட்டாக கோச், நீங்கள் ஹெவியெல்லாம் எதுவும் பண்ண வேணாம், ஜஸ்ட் லைட்டாக பேக்கில். ஆக்சுவலி இந்த தேவானந்துக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குல்ல. போயிட்டு வா. இப்போ உங்கள்கிட்ட யாராவது வந்து கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்கே கிளாஸஸ் எடுக்கிறீங்க, எங்கே வந்து அவங்க கற்றுக்கலாம்? தேவானந்த் ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் போட்டிங்கன்னாவே அதுலயே வந்துடும். சூரப்பேட்டில் இருக்கு, அங்கே ஓப்பன் பண்ணது. அதுலேருந்து நிறைய மெடல்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு பசங்களுக்கு. ஸோ அந்த 3 yearsல நல்ல பர்ஃபார்மன்ஸ் அந்த அகாடமி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து. அண்ட் இங்கே இது வந்து கவர்மெண்ட் அலாட் பண்ண இடம், இது கார்பரேஷன் இடம். ஓகே, இந்த 2 இடத்துலயும் ட்ரைனிங் கொடுக்குறோம். இது வந்து என்னன்னு சர்ச் இது லோகோ இண்டோர் ஸ்டேடியம் போட்டிங்கனாவே வந்துடும். ஓகே, சூப்பர். டேலண்ட், டிசிப்ளின், மென்டாலிட்டி, இதை பற்றிலாம் பேசுறது ரொம்ப ஈஸி. ஒரு ஒலிம்பிக் லெவல் பாக்ஸரை பில்ட் பண்ணுறது ட்ரைனிங் ஃப்ளோரில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் தேவானந்த் சார் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ட்ரெயின் பண்ணுறாரு, எப்படி கரெக்ஷன்ஸ் கொடுக்குறாருன்னு ஜிம்முக்குள்ளே போய் பார்ப்போம்.